குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 20/2/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:33 இன்று பிற்பகல். திதி 1:11 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் மாலை 3:13 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். நாம யோகம் பிற்பகல் 1:51 வரை பிரீத்தி, பின்பு ஆயுஷ்மான். கரணம் பிற்பகல் 1:11 வரை பத்திரை கரணம், பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் மாலை 3:13 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப வேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம், அனுஷம் நட்சத்திரம் சந்திராஷ்டமம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. முருகப்பெருமான் வழிபாடும் நரசிம்மர் வழிபாடும் இன்னைக்கு செய்யுங்க. ரொம்ப கடன் இருக்கிறவங்க நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க. நரசிம்மருக்கு போயிட்டு ஒரு 9 நெய் தீபம் ஏற்றி சாம்பார் சாதம் யாருக்காவது ஒருத்தருக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு வாங்கி கொடுங்க. விரைவில் கடன்லாம் தீரும். அதே மாதிரி பணம் வர அதிகரிக்க ஒரு தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படின்னா, கோச்சாரத்தை பார்த்துட்டு அது என்ன விஷயன்றத சொல்கிறேன். இன்னைக்கு வணங்க வேண்டிய தெய்வம் முருகரையும் நரசிம்மரையும் இன்னைக்கு வணங்குங்கள். இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஏலக்காவும் அது கூட கிராம்பும் சேர்த்து கொண்டு போங்க. மிக சிறப்பாக இருக்கும். கும்ப லக்னம். லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் புதனும் சனி பகவானும். மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சந்திர பகவான், கன்னியில் கேது பகவான், மகரத்தில் சுக்கிர பகவானும் அங்காரக பகவான். சரி, பணம் அதிகரிக்க ஒரு இது பெரிய பரிகாரம்லாம் கிடையாது, ஈஸியான பரிகாரம் தான். இந்த தாமரை பூ அப்படின்னா, அந்த தாமரை பூ யாருக்கு உடையதுன்னா லக்ஷ்மிக்கு உடையது, மகாலட்சுமிக்கு உடையது. அந்த மகாலட்சுமிக்கு உடைய இந்த தாமரைய, அதுல உள்ள தாமரை விதைய ஏதாவது குளத்துல கொண்டு போய் போட்டுருங்க. போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அது வளர 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 உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே போல வெள்ளிக்கிழமையில தாமரை பூவு, அந்த தாமரை பூவை நைட்ல ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு வெள்ளிக்கிழமை காலையில குளிக்கும்போது அந்த சுக்கிர ஓரையில குளிங்க. குளிக்கும்போது குளிச்சு கிழிச்சு முடிச்சு கடைசியா நீங்க இந்த தாமரை தண்ணியை மட்டும் தனியா எடுத்து தலையில இருந்து ஊத்தி குளிங்க. இதை செய்ய செய்ய ஒரு வாரம் குளிச்சுட்டு பணம் வரலாம் கேட்கக்கூடாது. இது தொடர்ந்து செய்யணும். ஒரு 9 வாரம் இல்லை 7 வாரம் இந்த மாதிரி செய்யணும். 7 வாரம் செய்யுங்க. ஏன்னா வாரத்துக்கு எத்தனை நாள்னா 7 நாள். அதனால 7 வாரம் செய்யுங்க. செய்ய 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 உங்களுக்கு நன்மை அதிகமாக கிடைக்கும். பண வரவு வரும். தாமரை பூக்கு எப்பொழுதுமே மகாலட்சுமிக்கு பிடித்தது தாமரையும் துளசியும் தான். அப்போ இந்த தாமரை பூக்கு அவ்வளோ சக்தி இருக்கும்போது இது நம்ம செஞ்சு பார்த்தா என்ன? நான்லாம் நிறைய செஞ்சு பார்த்துருக்கேன். நல்லா தான் இருக்குது. நிறைய பேருக்கு சொல்லியும் இது செஞ்சுருக்காங்க. அதனால தான் தைரியமாக இதை பதிவில் நான் சொல்கிறேன். சரிங்களா? நாளைய தினம் இன்னும் நிறைய இருக்குது பரிகாரங்கள். இது தாந்திரீக பரிகாரங்கள் தான்.
தினமும் ஒரு ஒரு பரிகாரம் சொல்றேன். செஞ்சு பாருங்க. வாழ்க்கையில ஒரு உயர்வு கிடைக்கும். அதாவது ஒண்ணுமே இல்ல அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் பணம் வரும். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இப்போ 3 வேளை பட்னி இருக்கிறவங்க ஒரு வேளை சாப்பாடு கிடைச்சா எவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுபோல தான் இது. சரிங்களா? செய்ய செய்ய உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இப்போ 12 ராசிக்கான பொதுப்பலனே முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய, நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இழுபறியாக இருந்து வந்த இந்த பாக பிரிவினை, சொத்து பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு தருணம். வேலை செய்யும் இடத்தில் மேன்மை உண்டாகும். மனதளவுல இருந்து வந்த கவலைகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை. அதே போல உங்களுக்கு 3க்கும் 6க்கும் அதிபதியானவர் புத பகவான். அந்த புதன் இப்ப பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். சில வராத ஒரு பணம் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஆன்மீக பணிகள்ல ஆர்வம் உண்டாகும். இன்றைய மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி அமைதி ஏற்படும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலம் அனுகூலமான சூழல்லாம் ஏற்படும். 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால எதிர்பாராத தன வரவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்கள் பற்றிய புரிதல்லாம் இன்னைக்கு மேம்படக்கூடிய ஒரு தருணம். இழுபறியா இருந்து வந்த தன வரவு கிடைக்கும். செலவும் இன்னைக்கு இருக்கும். கல்வி பணியில புதிய கண்ணோட்டம் பிறக்கும். வாக்குறுதி கொடுப்பதுல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. தன விரயம் ஆகக்கூடிய தன்மையும் இன்னைக்கு உண்டு. அதே மாதிரி இந்த தானிய விற்பனை, சில பேர் எல்லா தானியங்களும் விற்பனை பண்ணுவாங்க. ஹோல்சேல் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை. வாடிக்கையாளர்களின் ஆதரவு மேம்படும். இன்றைய நாள் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்கார வரவுகள்லாம் கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு விலகும். சமூக பணிகள்ல முன்னேற்றம் உண்டாகும். அரசு தொடர்பான செயல்கள்ல அனுகூலம் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றங்கள் பிறக்கும். வேலையில சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய ரசனையில ஒரு புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கு. எதிர்பாராத திடீர் வாய்ப்புகள் மூலம் புதுவிதமான கண்ணோட்டம் பிறக்கும். இன்றைய நாள் ஓய்வு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதே சமயத்துல வஸ்திர லாபமும் இன்னைக்கு இருக்கும். இந்த துணி வியாபாரம், அதே மாதிரி புத்தக வியாபாரம், இந்த ஸ்டேஷ்னரி இதெல்லாம் பண்றவங்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளும் எதிர்பாராத வரவும் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இருக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு புதுமையான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் இந்த அழகு சாதனம், அதே மாதிரி ஒப்பனை, இந்த மாதிரி தொடர்பான வேலையில இருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் இன்னைக்கு ஏற்படும். மறைமுக வருமானம் இன்னைக்கு மேம்படும். உடன் இருப்பவர்களின் தனிப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கு.
அதே மாதிரி வண்டி வாகனத்தில் செல்லும் போது மிக கவனமா இருக்கணும். அடுத்தவங்க கிட்ட தேவையற்ற பேச்சுக்கள் வேண்டாம். அதே போல எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கும் மனோபக்குவம் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான வாய்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும். இன்றைய நாள் ஞாபக சக்தியும் மேலோங்கும். இன்றைய நாள் வெளியில போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா போங்க. அதே சமயத்துல தந்தை வழியிலும் சில பிரச்சனைகள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பும் இருக்கு. தந்தைக்கு உடல்நிலை கோளாறு வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு. கவனமா பார்த்துக்கங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கங்க. திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் காவி நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எல்லா வேலையிலுமே அவங்களுக்கு இன்னைக்கு சாதகமான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட பயணங்கள்லாம் கைகூடும். எதிர்பாராத சில செயல்கள்ல திருப்திகரமான சூழல் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உயர்நிலை கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். கலைகள் மீது ஆர்வம் ஏற்படும். இன்றைய நாள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். 2க்கும் 5க்கும் அதாவது 2க்கும் 11க்கும் அதிபதியான புத பகவான் இப்பொழுது பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால நல்ல சுகம் இருக்கும். ஸ்திரீ சேர்க்கை இருக்கும் ஆண்களுக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு ஓரளவுக்கு உடல் நலமும் நன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையோடு செயல்படுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்தும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு நண்பர்கள் மூலம் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றமான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய வாதம், அதாவது வாத திறமை அப்படின்னு சொல்லுவாங்க, பேச்சு திறமை, அந்த திறமையினால் நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் உண்டாகும். குடும்ப சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர்கள். தாய்மாமன் வழியில ஆதரவான சூழல் உண்டாகும். அரசு சார்ந்த உதவிகரம் கிடைக்கும். இன்றைய நாள் உற்சாகம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரம்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம். சமூக பணிகள்ல அலைச்சல்கள் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் சிறு சிறு தேவையற்ற விவாதங்கள் ஏற்பட்டு விலகும். காணாமல் போன முக்கிய ஃபைல், ஆவணங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபங்கள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை. இன்றைய நாள் மன நிறைவு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. எதிர்பாராத திரவிய லாபமும் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அங்கீகாரம் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் நிறைந்த ஒரு நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்பு உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா செயல்பாடு இருக்கட்டும். அதே போல உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டு நீங்கும். சொத்துக்களின் மூலம் மாற்றமான வாய்ப்பு கிடைக்கும். பொழுதுபோக்கான செயல்பாடுகளால் விரயம் ஏற்படும். உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு விதமான மாற்றங்கள் உண்டாகும். தந்தை வழி உறவுகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்றைய நாள் செலவுகளும் இருக்கும். கவனமா இருங்க. அதே போல சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால விநாயகருக்கு ஒரு சூறக்காய் விட்டுட்டு போங்க. மிக சிறப்பாக இருக்கும். அதிசய வடகு திசை அதிசயன் 9 அதிர்ஷ்ட நிறம் செஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வெல்லாம் நீங்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு சுகமான ஒரு நாள், சுபமான ஒரு நாள் இன்னைக்கு. இலக்கியத்துறையில் இருப்பவர்களுக்கு கற்பனை வளம்லாம் மேம்படும். மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை பிறக்கும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுங்க. எல்லாம் நல்லபடியாக இருக்கும். புதிய சொத்துக்கள் வாங்க தொடர்பான எண்ணம் அதிகரிக்கும். மனதில் நினைத்த சில காரியங்கள் நிறைவேறும். உயர் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள். இன்றைய நாள் எதிர்ப்புகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. 3ஆம் இடத்துல, அதாவது புதனுடைய பெயர்ச்சி நேற்று. அந்த புதன் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர். சூரியனோட புதனும் சனியோட புதனும் இணைந்து 3ஆம் இடத்துல இருக்கு. அப்போ அந்த சூரியனோட இணையும் போது உங்களுக்கு சில நேரத்தில் சில விஷயங்கள், அதாவது இப்போ ஆபீஸ்ல வேலை பார்க்குறீங்கன்னா எங்க எந்த பொருள் வைக்கிறீங்க அப்படின்றத ஞாபகத்தோட வைங்க. சில ஞாபக மறதியும் வரக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அரசு ரீதியாக சில அனுகூலங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு. தந்தை மகன், தந்தை மகள் இவர்களிடம் கொஞ்சம் நீங்க 2 பேருமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் மிக சிறப்பாக இருக்கும். எதிர்ப்புகளும் விலகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்தும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உங்களுடைய கலகலப்பான பேச்சுக்கள் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்கள் உண்டாகும். மனதை உறுத்திய சில கவலைகள் விலகும். பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள்லாம் குறையும். பாதியில் நின்ற வேலைகளை செய்து முடிப்பீங்க. தாய்மாமன் வழியில ஒத்துழைப்பு மேம்படும். மனதை வருத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவு பிறக்கும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை அதிசயின் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள்லாம் குறைகின்ற ஒரு தருணம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, மனதளவில் சில குழப்பங்கள் தோன்றி மறையும். நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீங்க. சிற்றின்ப செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சில தடைகள்லாம் ஏற்பட்டு நீங்கும். எதிலும் பற்றற்ற தன்மை ஏற்படும். நுட்பமான விஷயங்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். தன வரவு திருப்தியாக இருக்கும். இன்றைய நாள் மதிப்பு மரியாதை கூடக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணங்கள் அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதிசய தெற்கு திசை அதிசயன் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் மறையும். சதயம் நட்சத்திரக்காரர் தடைகள் எல்லாம் விலகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, புதிய வண்டி வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள்லாம் கைகூடும். மாணவர்களுக்கு நினைவாற்றல் மேம்படும். உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பான சூழல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை. நீர்நிலை தொடர்பான வேலையில சற்று கவனம் தேவை. அதாவது கிணறு வெட்டுறது, இந்த வாய்க்கா வெட்டுறது, அதே மாதிரி இந்த பள்ளம் தோண்டி வேலை பார்க்குறவங்க, இந்த சாக்கடை அள்ளுறவங்க,
இப்படிப்பட்டவர்கள்லாம் இன்றைய தினம் கொஞ்சம் ரொம்ப கவனமா இருந்தா நல்லபடியாக இருக்கும். அதிரடியான செயல்பாட்டுகள் மூலம் போட்டிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். புதுவிதமான உணவுகள்ல கவனம் தேவை. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்லாம் எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி விவசாய பொருட்கள் மூலம் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் கைகூடும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய, நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.